ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் புதுசாக வெளிவந்திருக்க ஒரு மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட கதையை பற்றி சொல்லணும்னா, ரெண்டு மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில வர லவ். அந்த லவ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்க, இடையில ஒரு ட்விஸ்ட் வருது பாருங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிற கதையை ரொம்ப அழகாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ யூஜுன் சைக்கிள்ல வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்கான். இடையில கீழெல்லாம் விழுந்துடுறான். இருந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு அவன் சைக்கிள்ல போறான். அப்ப அவனோட வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றானா, நான் எப்பயும் மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்ப மாட்டேன், ஆனா இப்ப உன்னை அந்த மிராக்கிள் மூலமா கண்டிப்பா ஒரு டைம் பாத்திர முடியும்ட்டு நான் நம்பி வரேன் அவன் வாய்ஸ் ஓவர்ல இருந்து சொல்ல. அப்படியே கொஞ்ச நாள் முன்னாடி காட்டுறாங்க, ஜெர்மனில ஒரு பையன் பியானோ வாசிக்க உட்கார்றான். அவன் தான் நம்ம ஹீரோ யூஜுன். யூஜுனை பத்தி சொல்லணும்னா அவன் ரொம்ப ஃபேமஸான பியானோ பிளேயர், ரொம்ப சூப்பரான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்க ஒரு பியானிஸ்ட் தான். அவன் ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணும்போது திடீர்னு அவன் மயங்கி விழுந்துடுறான். என்னன்னு பார்த்தா அவன் ரிஸ்ட்ல ஏதோ பிரச்சனை போல, அதனால அவனால இப்ப பியானோ வாசிக்க முடியாது. ஸோ அவன் திரும்பி இப்ப கொரியாவுக்கு வரான். இவன் ரெக்கவர் ஆக டைம் எடுக்கும்ல, அந்த ரீசனுக்காக இவன் 5 வருஷம் கழிச்சு இப்ப கொரியாவுக்கு திரும்பி வரான். ஸோ இந்த டைம்ல அவன் அப்படியே ஸ்டடீஸ் கன்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறான். ஸோ அவன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா அவன் காலேஜுக்கு போக, அங்க அவனோட கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணு தான் அந்த காலேஜ் பத்தி அவனுக்கு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அப்படியே ஒரு பில்டிங்கை பார்த்து, இந்த பில்டிங் தான் நம்ம பழைய மியூசிக் பில்டிங், இது இப்போ ரெனோவேட் பண்ண போறாங்க, நம்ம ஸ்கூல் கான்சர்ட் நடக்கிற அன்னைக்கு நைட்டே இது இடிச்சு ரெனோவேட் பண்ணுவாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நீ ஹெல்த் ரீசனுக்காக தான் இங்க வந்தியான்னு கேட்க அவன் சொல்றான், அதுவும் தான், ஆனா நான் வந்ததுக்கு முக்கிய காரணமே இங்க என் ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு அந்த ரெப் ஒன்று போயிடுறான். இவன் அந்த பில்டிங்குள்ள போய் பார்த்தானா அங்க ஏதோ மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அது எங்க கேட்குதோ அந்த ரூமுக்கு இவன் போய் பார்க்கறான். அந்த பில்டிங்கே ரொம்ப பழசாதான் இருக்கும். அந்த ரூம்ல பார்க்கும்போது ஆள் இல்லாத மாதிரி இருக்கு. இவன் உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பியானோ இருக்கு. அது கீழே ஒரு பொண்ணு இருக்கா. இவனை பார்த்தோன்னா அந்த பொண்ணு வெளியே வரா. அந்த பொண்ணு தலையில தூசி எல்லாம் இருந்துச்சா, உங்க தலையில தூசி இருக்குன்னு அதெல்லாம் தட்டி விட ஹெல்ப் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா என்ன பெருசா பேசிக்கிறது, ரெண்டு பேரும் அவங்க நேம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேரு ஜங், இவனும் தான் பேர் யூஜுன்னு சொல்லிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் யூஜுன் கிளாஸ்ல இருக்கும் போது ஒரு லவ் போயிட்ட பத்தி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப ஜங் கிளாஸ்க்குள்ள வரா. அவளை பார்க்கும்போது இவனும் அப்படியே ஹாய் காட்டிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த லவ் போயிட்ட பத்தின கொஸ்டினை ஹீரோ கிட்டையும் டீச்சர் கேட்குறாங்க. அப்போ அவன் அதுக்கு ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணுறான். அதை பார்த்து அந்த ஜங் லைட்டாக இம்ப்ரெஸ் ஆயிட்டான். அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஜங்கு கிட்ட போய் கேட்குறான், நீ நம்ம மீட் பண்ணும்போது ஒரு சாங் ப்ளே பண்ணிட்டு இருந்தில்ல, அது என்ன மியூசிக்னு கேட்க, அதுக்கு அவன் பக்கத்தில் அந்த சாங்கோட நேம் சீக்ரெட்னு அவன் சொல்லிட்டு போகிறான். அப்போ ஹீரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, அப்போ இந்த ரெப்பு பண்ணு திரும்பி பார்க்குறான். அவன் நினச்சிக்கிற இவளை தான் கூப்பிட்டான்ட்டு, இல்லை உன்னை கூப்பிடல, நீ அப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணிடல, அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜங்கை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அப்படியே ஜங் கூட பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்க, அவங்க காலேஜ்ல ஒரு கார்னிவல் ஆட்டம் நடந்துட்டு இருக்கு போல. அதுல இவன் புதுசாக தானே வந்திருக்கான், நியூ ஸ்டூடெண்ட் தானே. ரெண்டு பசங்க அங்கே மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இவன் கிட்ட நீ புதுசாக வந்த பையன் தானே, இங்கே வான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே மேடை கூட்டிட்டு போய் நிறைய கார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கார்ட்ஸ்ல அவங்க எது எடுக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட லக்கு, அவங்க அதை தான் நினைக்கிறாங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதில் இவன் ஒரு கார்டு எடுக்கும்போது அதில் கரெக்டாக வந்துடுது, நீங்கள் இன்னைக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்ட்டு. அதில் ரொம்ப கரெக்டாக வந்திருக்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை தான் பார்த்துக்கிறாங்க. அடுத்த கார்டு எடுக்கும்போது இவன் மைண்டில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த கார்டு எடுத்திருப்பாங்க. பார்த்தா அந்த கார்டில் ரொம்ப செக்ஸியாக ஒரு இமேஜ் வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே இவனும் சாக்காயிட்டா, ஜங்கும் சாக்காயிட்டு சிரிச்சிட்டு இருந்தா. இந்த பசங்களும் அவனுக்கு மேஜிக்கில் வந்தபடி இவன் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் அதெல்லாம் இல்லைன்ட்டு ஹீரோ எவ்வளோ தடுக்க பார்க்குறான். அப்படி அவன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கார்டு ஒரு பலூன் மேலே பட்டு அந்த பலூன் இந்த பொடியெல்லாம் ஜங் மேலே கொட்டிருச்சு. அதுக்கப்புறம் வேணும் அப்செட் ஆகி அங்கிருந்து கிளம்பிட்டா. இந்த பசங்களும் ஹீரோவை விடாதனால ஹீரோனால அவளை ஃபாலோ பண்ணிட்டு போக முடியல. அதுக்கப்புறம் இவன் எங்க பார்த்தாலும் ஜங்க தான் தேடி பார்க்கறான். அவளை எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல, அவ கிளாஸுக்கும் வரதில்ல. ஆனா இவ இப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த ரெப் ஒன்று ஹீரோ பார்க்கறாளா. அவ என்ன நினைச்சுக்கிறா, ஹீரோக்கு அந்த ரெப் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, இவளுக்கும் ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ அவனுக்கும் தன்னை பிடிச்சிருக்கு போல அவன் நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அந்த டேபிள்லாம் சரியா கிளீன் கூட பண்ணல. இவன் ரொம்ப பொறுப்பான பையனா இருக்கான், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா அவங்க அப்பாவும் அவங்க மியூசிக் காலேஜ்ல தான் ப்ரொஃபஸரா இருக்காரு. அடுத்த நாள்
காலேஜ் போயிருக்கும்போது எப்படியோ அவன் ஜங்கை மீட் பண்ணிட்டான். அவள் வந்து இந்த மியூசிக் ஆல்பத்துக்குலாம் லைப்ரரி வச்சுருப்பாங்கல்ல, அங்கே தான் இருந்திருக்கா. இவன் அங்கே போய் பார்க்கும்போது அவள் ஏதோ ஒரு ஆல்பத்தை தேடிட்டு இருந்திருக்கா. அது என்னன்னா மேட்ரஸ்ன்னு ஒரு ஆல்பமாம்மா. ஆனால் ஹீரோ சொல்கிறான் அந்த ஆல்பம்லாம் இங்கே இருக்க சான்ஸே இல்லைன்ட்டு. ஆனால் இவன் ரொம்ப ஆவலாக இருந்திருப்பான் அந்த ஆல்பம் கேட்கணுன்ட்டு. சரி பரவாயில்லன்ட்டு இவன் சோகமாக அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ இவன் சொல்கிறான், நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் கொரியாவுக்கு வந்தேன். ஆனால் இப்போ நான் வந்தது ரொம்பவே கரெக்டுன்னு நினைக்கிறேன்ட்டு அவன் சொல்ல, இவ கேட்குறா ஏன் என்னை பார்த்ததுனாலன்ட்டு. இருக்கலான்ட்டு அதுக்கு ஹீரோவும் சொல்ல, இவங்க அப்படியே சிரிச்சு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்க, அவள் தூங்கி விளைஞ்சிட்ருக்கா. இந்த சீன் நம்ம நிறையா கொரியன் ட்ராமாவில் பார்த்துருப்போம். ஹீரோயின் தூங்கி வழியும் போது அந்த கண்ணாடியில் தலைப்பற்றக்கூடாதுன்னு ஹீரோ அப்படியே பிடிச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவனும் பண்ண அப்படியே நல்ல ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகுது. இவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அப்பன்னு பார்த்து இவளோட வீட்டோட ஸ்டாப் வந்துடுது. அவளும் உடனே பாய் சொல்லிட்டு இறங்கி ஓடிடுறான். அதுக்கப்புறம் காலேஜில் அந்த ரெப்பன் வந்து பியானோ வாசிப்பா. ஆனால் பெரிய ஜீனியஸ்லாம் இல்லை. ஆனால் யூஜன் வந்து ரொம்ப பெரிய பியானிஸ்ட் தானே, அதனால் அவன் அந்த ரெப்பனுக்கு சொல்லி தந்துட்டுருக்க. அப்போ அவளுக்கு ஒரு பேட்டில் பற்றி தெரிய வருது. அது ஒரு பெரிய பியானோ பேட்டில். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த மேட்ரஸ்ங்கிற ஆல்பத்தோட ஃபர்ஸ்ட் எடிஷன் ப்ரைஸாக தருவாங்க. இதை கேட்டோன்னே இந்த பொண்ணு கேட்குறா, நீ அதில் கலந்துக்கிட்டு எனக்கு அந்த ப்ரைஸை வாங்கி தரியான்ட்டு. ஆனால் யூஜனோட நினப்பில் எங்கே இருக்குன்னா, அந்த ப்ரைஸை வின் பண்ணால் அது ஜங்குக்கு கிடைக்குமே, அதை பற்றி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ரெப்பு பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறான், அதெல்லாம் கலந்துக்க முடியாது, நீ வேணால் ஜெயிச்சு வாங்கிக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் நைட் அவங்க வீட்டில் உட்காந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாரு, என்ன யோசிச்சுட்டு இருக்கா, வா நம்மளாம் ஒன்றா சமைச்சு சாப்பிட்லான்ட்டு. அவங்க அப்பா பொண்ணு ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவன் கேட்குறான், சப்போஸ் நான் இந்த பியானோ வாசிக்கிறத நிறுத்திட்டா கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களான்ட்டு. ஆனால் அவங்க அப்பா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை. உனக்கு இது வரைக்கும் போதும்னு தோணிருச்சுன்னா நீ அதோட நிறுத்திக்கோ. உன்னோட சின்ன சின்ன செய்கையும் எனக்கு பெருமை தான். நீ இந்த மாதிரி பெரிய பியானிஸ்ட் ஆகி தான் எனக்கு பெருமை சேர்க்கணும்னு இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபாதராக தான் இருக்காரு. அடுத்த நாள் காலேஜ் மியூசிக் ரூமில் ஜங்கு இருக்கும்போது அங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. சரி ஜன்னலை சாத்தலாமின்ட்டு இவ சாத்திட்டு இருக்க. அப்போ கரெக்டாக யூஜன் வந்துடுறான். 2 பேரும் ஒன்றா சேர்த்து தான் சாத்துறாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அப்படியே அவங்க அந்த ஜன்னலில் அந்த திட்டாட்டம் இருக்கும்ல, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லவர்ஸ்லாம் அவங்க நேம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஜங் சொல்கிறா, அங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லவ் போயிட் பற்றி பேசியிருப்பாங்கல்ல, அவரோட ஃபோட்டோ இருக்குது. அதனால தான் இங்கே இவ்வளோ லவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கான்ட்டு அவள் பேசிகிட்டு இருக்க. அப்படியே ஜங் சொல்கிறான், இந்த இடத்துல நானும் இன்னொன்று எழுதுவேன். யூஜன் நம்ம 2 பேரும் மீட் பண்ணதே ஒரு பெரிய மிராக்கிள் தான் எழுதுவேன்ட்டு அவ சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக யூஜனோட கிளாஸ்மேட்ஸ் 2 பேர் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஜங் ஒளிஞ்சுக்கிட்டா. யூஜன் மட்டும் தான் போய் பேசுகிறான். அந்த பசங்க ஏதோ ஆல்பம் அங்கே எடுக்க வந்திருப்பாங்க போல. அப்போ அந்த பசங்களை ஒருத்தன் கேட்குறான், நீ என்ன இங்கே தனியாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கர்டைன் பின்னாடி கரெக்டாக போய் பார்க்க அங்கே ஜங் இருக்கிறத பார்த்துட்றான். அவனும் புலம்பிட்டு போகிறான், எங்கே பார்த்தாலும் கப்பிள்ஸோட தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் அவங்க எடுக்க வந்த பொருளை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் யூஜன் ஜங் கிட்ட கேட்குறான், நீ ஏன் எல்லாரும் வந்தாலும் ஒளிஞ்சுக்கிற, அதிகமாக கிளாஸும் அட்டன் பண்ணுற மாட்டேற, எல்லாரையும் அவாய்டும் பண்ணுற, ஒருவேளை உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க அந்த பொண்ணு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யூஜனுக்கு அவர் மியூசிக் சொல்லித்தரா. அந்த மியூசிக்கை யூஜன் அங்கே கற்றுக்க அவங்க ஜாலியாக அங்கே பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜங் ஹீரோவை அவள் எப்பயுமே ஒரு மியூசிக் கடையில் போய் பாட்டு கேட்பலாம், அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போனதுக்கப்புறமும் எவ்ரிடேன்னு ஒரு மியூசிக், அதை 2 பேரும் கேட்டுட்டு இருக்க. அப்படியே அவங்க 2 பேரோட ஐ கான்டாக்ட் அந்த நாளே அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக அமையுது. அதுக்கப்புறம் ஜங்கோட வீட்டில் போய் யூஜன் ட்ராப் பண்ணுறான். இவளும் அந்த பச்சை கலர் கேட்டு தான் என் வீடு, நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போக இவன் கேட்குறான், நான் வேணா உன் வீட்டு பக்கம் வரட்டான்ட்டு. ஆனால் ஜங் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ வந்தீங்கன்னா எங்கள் அம்மா பாய் ஃப்ரெண்டாக என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டே இருப்பாங்க, நீ இப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ யூஜன் கேட்குறான், சரி உன் ஃபோன் நம்பர் ஆச்சு கொடுன்ட்டு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, இவன் ஃபோனே வச்சுக்கல, அந்த ஃபோன் இல்லாமல் நான் ரொம்ப கேர்ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாகவே இருக்குன்னு சொல்கிறான். சரின்னு யூஜன் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப அவன் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், அவங்க ஒரு மியூசிக் கேசட் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த பாட்டு பிடிச்சிருக்கும்ல, அதை வந்து இப்போ இவங்கிட்ட தான் இருக்குது. சரி அதை போய் நம்ம ஜங்கு கிட்டே கொடுக்கலான்னு இவன் திரும்பி போக அங்கே பார்த்தீங்கன்னா ஜங்கா வீட்டுக்கு போகாமல் அவன் எங்கேயோ ஓடுறா. இதை பார்த்து இவனுக்கு ஒன்றுமே புரியல, அங்கே ஏன் அவள் ஓடுறான்ட்டு. அதுக்கப்புறம் யூஜனோட வீட்டில் காட்டினாங்கன்னா அவங்க அப்பா கேட்குறாரு, கொஞ்ச நாளாக உன் நடவடிக்கையில் நிறைய வித்தியாசம் தெரியுது, என்னடா ஏதாவது பொண்ணு லவ் பண்ணுறேன்னு கேட்டுட்டு அவங்க அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா யூஜன் கிட்ட ஒரு கான்சர்ட் டிக்கெட் தராரு. என்னன்னா யூஜனோட அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அம்மாவும் ஒரு பெரிய பியானோ பிளேயர் தான்.
இவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு அவங்க அம்மாவோட பியானோ கான்சர்ட் டிக்கெட்டை இவன் கிட்ட கொடுக்குறாரு. என்னால் வர முடியல, நீ வேற யாராவது உன் பேரை கூட்டிகிட்டு போய்க்கோன்னு சொல்ல இவன் வந்து ஜங்கை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் ஜங்கை காட்டினாங்கன்னா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. உனக்கு காலேஜில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான் தானேன்ட்டு அவளும் ஓ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு சரி அவனை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் காலேஜ் வந்து அவனோட கிளாஸ் ரூம் பார்க்கும்போது அந்த கிளாஸ் ரூம்குள்ளே யூஜும் இல்லை, ரெப்பும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் தான் இருக்காங்க. அவங்க எங்கேயோ கிளம்பி போகிறத இவ பார்க்குறான். இவ்வளோ அவங்க பின்னாடியே போய் பார்க்க இதுக்கு முன்னாடி ஒரு பியானோ பேட்டில் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. யூஜின் ஜங்குக்காக அந்த காம்படிஷனில் கலந்துக்க வந்துட்டான். அங்கே இவனுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பையன் இருக்கான். அவங்க 2 பேருக்கும் தான் பேட்டில் போல. அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பையன் நல்லா வாசிச்சுட்டு இருக்கான். அடுத்து இவன் வாசிக்கணும். இவன் கொஞ்சம் பிரேக் எடுத்தனால யோசிக்கிறான் அவன் வாசிக்கலாமா வேணாமான்ட்டு. ஆனால் ஜங்க நினைக்கும் போது அவங்க வாசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ இவங்க 2 பேருக்கும் பேட்டில் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்க. யூஜனோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த ரெப்பு பொண்ணு யூஜன் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல தானே ஜங்கு இருக்கா. அவளும் இந்த பேட்டில் பற்றி அந்த ரெப்பு பொண்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். கடைசியில் அந்த பேட்டில் முடியும் போது அந்த இடத்துல யூஜன் தான் ஜெயிக்கிறான். அவனுக்கு அந்த ஆல்பத்தோட ஃபர்ஸ்ட் எடிஷன் கிடைச்சிருது. அந்த ரெப்பொண்ணு யூஜனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த புக் எனக்காக தானே ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாங்க சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா யூஜன் அந்த பொண்ணு கிட்டலாம் கொடுக்கல, ஏன்னா அவன் ஜங்குக்காக தானே அதை ஜெயிச்சிருப்பான். ஆனா அவங்க விளையாடிட்டு இருக்கிறது ஜங் பார்த்துட்டு அங்க வந்து சோகமா போயிடுறான். யூஜனும் ஜங் அங்க வந்ததே கவனிக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூஜனோட அப்பா கேட்குறாரு, என்ன ரொம்ப நாள் கழிச்சு பியானோ வாசிச்சிருக்க, கண்டிப்பா இது ஒரு பொண்ணுக்காக தான், என்ன கதைன்னு கேட்கும்போது இவன் சொல்றான், நம்ம காலேஜில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து ஃபோனே இல்லை, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு உங்களால் நம்ப முடியுதான்னு கேட்க அவங்க அப்பா சம்மந்தமே ஒரு கதையை சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி அதாவது இவர் காலேஜ் டைமில் இவர் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாராம். பார்த்தா கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கான். அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் என்கிட்ட ஃபோனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பொண்ணு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம், இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்ட்டு அவர் அங்கே ஒரு கதையை இழுத்து விட இவன் நினைக்கிறான் இவர்கிட்ட கேட்டது ஏன் தப்பு தான் நினச்சிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஜங் மியூசிக் ரூமில் இருக்கும் போது ஜன்னல் வழியாக ரெப்பும் ஹீரோ பேசிட்டு இருக்கிறத பார்க்குறா. ஆக்சுவலாக அந்த ரெப்பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டு இருக்கான், வா நம்ம ஆற்று பக்கம் போய் நடந்துட்டு வரலான்ட்டு. ஆனால் இவன் வரலன்னு சொல்லிட்டான். அப்புறம் அந்த பொண்ணு போயிட அப்போ ஜங்கு கீழே வரா, என்ன அந்த பொண்ணு தான் கூப்பிட்றால, நீ அவ கூட போக வேண்டியதானன்ட்டு. அப்படியே அவங்க பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்க. அப்போ ஹீரோ ஜங்குக்காக தானே அந்த புக்கை ஜெயிச்சிருப்பான், அதை இவ கிட்ட தர இவ ரொம்பவே ஹாப்பியாகிறா. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே பேசிட்டு ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க. அவன் வந்து இவளுக்கு சமைச்சு தரேன்னு சொல்லியிருப்பான் போல. அப்படியே அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்க. இவ கேட்குறா, ஓ ப்ரொஃபஸர் தான் உன்னோட அப்பாவான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா எப்போ வருவாருன்னு கேட்க அவர் வந்து முக்கியமான வேலையில் இருக்காரு, நம்ம ஸ்கூலோட பழைய பில்டிங்கை ரெனோவேட் பண்ணோம்ல அதுக்கான டியூட்டியில் அவர் இருக்காருன்னு சொல்ல, என்னது ரெனோவேட் பண்ண போகிறாங்களான்னு இவ கேட்குறா. இவனும் ஆமாம் நம்ம ஸ்கூலோட கான்சர்ட் நடக்கும்ல அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு ரெனோவேட் பண்ணி கட்ட போகிறாங்கன்னு சொல்ல, இதை கேட்டோன்னே இவ ரொம்பவே ஷாக்காயிடுறா. முக்கியமாக சொல்ல போனால் ரொம்பவே சோகமாயிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது இவ ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் வாசித்திருப்பாள். அந்த மியூசிக்கை யூஜனுக்கு சொல்லித்தரா. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறா. அவனுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் இப்படி ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறேன்னு கேட்டால் நான் வீட்டுக்கு போகும்போது இதான் ப்ளே பண்ணணும்னு அவள் சொல்கிறான். அதோட நீ நம்ம காலேஜ் மியூசிக் ரூமில் உட்காந்துட்டு இந்த சாங் ப்ளே பண்ணவே கூடாதுன்னு அவள் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. ஏன்னு கேட்டால் அந்த பியானோ வந்து ரொம்ப பழசு, அதில் இந்த மாதிரி வாசிக்கக்கூடாதுன்னு அவள் சொல்லிடுறான். இவனும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அவங்க வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அப்போ ஜங் சொல்கிறான், நீ வந்து என்னை விட்டுட்டு போய் ஆகணும்ன்ட்டு. இவனுக்கு அவள் ஏன் இப்படி சொல்கிறான்னு சுத்தமாக புரியல. ஆனால் இவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், நீ என்னை தயவு செஞ்சு போன்னு சொல்லாத, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீ எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு ஜங் பக்கத்தில் வந்து யூஜன் கிஸ் பண்ண அவங்க 2 பேரோட லவ் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. யூஜன் ஜங்கை ட்ராப் பண்ண வருவான்ல அவளோட வீட்டுக்கிட்ட வந்துட்டான். இருந்தாலும் அவள் அப்படியே தூங்கிட்டு இருக்கல இவன் பின்னாடி உட்காந்து. அவளை எழுப்பாமல் இவன் ஜாலியாக அந்த ரோட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் எழுந்தப்புறம் தான் அவளை இறக்கியே விடுறான். ஸோ அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட கான்சர்ட் டிக்கெட் இருந்துச்சுல அதை ஜங் கிட்ட கொடுத்து இந்த கான்சர்ட்டுக்கு 2 பேரும் போகலாம், நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜங்கும் அந்த கான்சர்ட்டுக்கு போக ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்கான். ஆனால் யூஜனோட அம்மா கான்சர்ட்டே வரும்போது யூஜன் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஜங் வரவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த கான்சர்ட் ஆரம்பிக்கிற நேரமே ஆயிடுச்சு. அங்கே ரொம்ப மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வரைக்கும் ஜங் வரல. இதை புரிஞ்சுக்கிட்டு யூஜன் ரொம்ப சோகமாக எழுந்து நடந்து போயிட்டு இருக்க. அப்போ இந்த ரெப்பொன்னு வரா, நீ ஏன் இப்படி மலையில் சோகமாக நடந்து போயிட்டு இருக்கன்ட்டு அவள் கொடையை காட்ட அவன் அது எதையுமே கண்டுக்கலாம். அப்படியே அதே சோகத்தோடு அங்கேருந்து நடந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கான்சர்ட் கூட போயிட்டும் அவன் ரொம்ப அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்கான்.
கான்சர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து சின்ன வயசில் சோப்பின் காம்படிஷன்லாம் முடிச்சு என் கூட வந்து ப்ளே பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ உனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லும்போது இவனுக்கு உண்மையாக சின்ன வயசில் ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் அவங்க அம்மா கூட ப்ளே பண்ணுன்ட்டு. ஆனால் இப்போதைக்கு அவனுக்கு அந்த ஆசை மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. அப்படியே நீங்கள் இன்னைக்கு நல்லா வாசிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் தான் ஆல்ரெடி சோகமாக இருக்கான்ல, அவன் அதே மைண்ட் செட்டில் தான் காலேஜ்லேயே சுற்றிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனால் ரொம்ப முடியாமல் ரெப் ஒன்று கிட்ட போய் கேட்டுறான், உங்ககிட்ட ஜங்கோட நம்பர் இருக்கான்ட்டு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, ஜங்கா அது யாருன்னு கேட்குறா. இதை கேட்டு இவனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் விசாரித்தாலும் அவங்க ஜங்குங்கிற பேரில் எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லை, ஒருவேளை வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்கன்னு கூட சொல்லி பார்க்குறாங்க. இவனால் நம்பவே முடியல. அவள் இத்தனை நாள் மியூசிக் ஸ்டூடெண்ட் தான் சொன்னான், ஜங்குன்னு அவள் பேர் சொன்னான். ஆனால் அப்படி ஒரு பொண்ணையே தெரியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு போய் விசாரிச்சா அந்த வீட்டோட கேட் கட்ட நின்றுட்டு இங்கே ஜங்கு இருக்காங்களான்னு கேட்க அவங்க ராங் அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் இவன் வீட்டில் வந்து சேடாக உட்காந்துட்டு இருக்க அவங்க அப்பா சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அந்த பொண்ணை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தெரில, ஆனால் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு ஒரு நார்த் கொரியா ஸ்பை. என்னமோ இந்த ஜங் பொண்ணு நார்த் கொரியா ஸ்பைங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க, இருக்கிற கடுப்பில் இவர் வேறன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் காலேஜில் எப்பயுமே இந்த ரெப்பு ஹீரோவும் ஒன்றாம் பியானோ வாசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வாசிச்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் தான் ரொம்ப சோகமாக இருக்கான்ல, நீ இப்போ ஓகேவா இருக்கான்ல அவள் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்தில் வந்து அவள் டக்குன்னு யூஜனை கிஸ் பண்ணிடுறான். ஆனால் அப்பன்னு பார்த்து அந்த டோர் கட்ட தான் ஜங் வந்திருக்கா. அவளை வந்து ஹீரோ பார்த்துடுறான். இவன் ஃபாலோ பண்ணிட்டு போய் ஜங்கை பிடிச்சிடுறான். அவகிட்ட கேட்குறான், ஏன் உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்ச, உன் அட்ரஸும் அது இல்லை, நீ எதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கிற, தயவு செஞ்சு நீ யாருன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல அவன் என்னமோ சொல்ல வரா. அதாவது நான் அன்னைக்கு கான்சர்ட் வரணும் தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியலன்ட்டு அதுக்கு ரீசன் சொல்ல வரா. ஆனால் அதுக்குள்ளே அந்த ரெப் ஒன்று பின்னாடி வர இவன் அங்கேருந்து போயாகணும்னு போகிறா. அப்போ யூஜன் சொல்கிறான், நீ இப்போ போனீன்னா இனிமேல் என்னை பார்க்கவே வராதான்னு சொல்ல இவ சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. யூஜனால இதை தாங்கிக்கவே முடியல, அவன் ரொம்ப சோகமாக இருக்கா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ரெப் ஒன்று வந்து சாரி கேட்குறா, என்னை மன்னிச்சிரு, உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், ஆனால் இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நம்ம அப்படியே மறந்துடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், நீங்கள் எப்படி அம்மாவை லவ் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணீங்க, இப்போ அவங்க மேலே வெறுப்பையும் காட்டுறீங்கன்னு சொல்ல அவங்க அப்பா சொல்கிறாங்க, உங்கள் அம்மா மேலே இப்போ எனக்கு எந்த கோவமும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறமும் நான் கான்சர்ட் வரணும் தான் முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. எங்கள் ரெண்டு பேர் லவ்வில் நான் மிஸ் பண்ணது அதுக்கான டைமிங் தான். என்னதான் லவ் இருந்தாலும் அதுக்கான சரியான காலத்தில் அதை காட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் அதை மிஸ் பண்ண மாதிரி நீ என்னைக்கும் மிஸ் பண்ணிடாதுன்ட்டு அவங்க அப்பா பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே இவன் லவ்வில் வந்து மிஸ்டேக் பண்ண விரும்பலை. அவன் திரும்ப ஜங்கு கிட்ட பேசணுன்ட்டு அவளோட வீட்டு அட்ரஸ் அதுவான்னு தெரியல, ஆனால் வந்து இவங்க ஸ்கூல் கான்சர்ட் நடக்கும்ல அந்த அன்னைக்கு இவளுக்கு ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி காட்டுறேன், நீ கண்டிப்பாக வரணும்னு ஜங்குக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த வீட்டோட அட்ரஸ் போஸ்ட் பாக்ஸ்லேயே அவன் போட்டுட்டு போயிடுறான். அதை வந்து ஒரு ஆன்ட்டி வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் கான்சர்ட் நடக்கிற அன்னைக்கு இவன் அந்த சாங் ப்ளே பண்ண உட்காரான். அப்போ வரைக்கும் அங்கே ஜங் வரல. அதுக்கப்புறம் இவன் ப்ளே பண்ணி ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த டோர் கிட்ட ஜங் நின்றுட்டு இருக்கான். இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாயிருச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்க அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரில, ஜங் உடனே சோகமாக அங்கேருந்து போயிடுறான். அதை பார்த்தோன்னா இவனுக்கு அந்த கான்சர்ட் முக்கியமாக தெரில, அங்கேருந்து பாதியிலே அப்படியே ஜங் பின்னாடி ஓடி வர ஆரம்பிச்சிட்டான். அவன் ஜங்கை நிறுத்தி வச்சு, நீ எதை என்கிட்ட மறைக்கிறன்னு தெரில, உன்னை யார் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், எத்தனை தடை இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், உன்னை என்றைக்குமே விட மாட்டேன்னு சொல்ல அப்போ யூஜனோட அப்பா பின்னாடி வராரு. அதை பார்த்தோன்னா ஜங் அங்கேருந்து ஓடி போயிடுறா. யூஜனும் அவள் பின்னாடியே போகலான்னு பார்க்க அவங்க அப்பா வந்து அவனை ஸ்டாப் பண்ணிடுறாரு. என்ன நினச்சிட்டு நீ கான்சர்ட்டை பாதிலே விட்டுட்டு வரேன்னு சொல்ல அவன் சொல்கிறான், அங்கே ஜங் போகிறா, அவளை நான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்ல அப்போ அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்க. அங்கே தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த ட்விஸ்ட்டுமே இருக்குது. என்னன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இப்போதான் யூஜனுக்கு பயங்கரமான அதிர்ச்சியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போதான் ஸ்டார்டிங்லேருந்து காட்டினாங்கன்னா ஆரம்பத்தில் அவன் அந்த மியூசிக்கோட நேம் சொல்லியிருப்பாள்ல சீக்ரெட்டுன்னு, அப்போ கூட இவன் நில்லுன்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த இடத்துல அந்த ரெப்பொன்று தான் திரும்பி பார்த்துருப்பா. ஏன்னா அந்த இடத்துல ஜங் அங்கே இருந்திருக்க மாட்டா. அதே மாதிரி இந்த மேஜிக் ஷோ இருக்கும் போது அங்கே ஜங் இருந்திருக்க மாட்டா. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் ரூமில் அந்த பசங்க வந்து பார்க்கும்போது அந்த கட்டனுக்கு பின்னாடி இவன் நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அப்போ இவன் இருந்திருக்க மாட்டான். அந்த பசங்க அந்த செவுத்துல லவர்ஸ் கிறுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஜங் யார் கண்டுக்குமே தெரியல, யூஜன் கண்டுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கா. இந்த அதிர்ச்சியிலே அவன் மியூசிக் ரூம் போக அங்கே ஒரு மிராக்கிள் நடக்குது. என்னன்னா அவங்க அந்த திட்டத்தை வந்து அவள் எழுதுவேன்னு சொன்னால அந்த வார்த்தைங்க இப்போ எழுதுது, அதுவும் தானா அந்த இடத்துல அப்படியே பதிவாகுது. யூஜன் நம்ம மீட் பண்ணதே ஒரு மிராக்கிள் தான் அங்கே எழுத இவன் அதை பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜங்கோட அம்மா தான் கூப்பிட்டுருக்காங்க. இவன் அந்த வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவள் சொல்லும்
கேட்கும்போது நான் அதை நம்பலை, ஆனால் இப்போ அதெல்லாம் தான் உண்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஆக்சுவல் கதையை சொல்கிறாங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கேட்ட மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்கல்ல, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குதானு கேட்கும்போது இவ வந்து அவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருப்பா. ஆக்சுவலாக அப்போ அவள் சொல்லியிருப்பான், என் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணதே ஒரு மிராக்கிள் தான்ட்டு. ஆக்சுவல் கதை என்னன்னா, நம்ம ஜங் வந்து ஹீரோ படித்த அதே காலேஜில் 20 வருஷம் முன்னாடி படித்த பொண்ணு. அதாவது இந்த மூவி ஒரு டைம் ட்ராவல் கான்செப்ட். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜங் அந்த மியூசிக் ரூமில் உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு புக்கு கிடச்சிருக்கும். அதான் அந்த சீக்ரெட்டாக அவன் சொன்னால அந்த சாங் அவள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அவளுக்கே தெரியாமல் அவள் டைம் ட்ராவல் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கா. அப்போ ஏதோ கீழே வந்திருக்குன்னு எடுக்க போகும்போது தான் ஹீரோ கரெக்டாக அந்த ரூம்குள்ளே வந்திருப்பான். அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. இவளும் அது கேஷுவல் தான் அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ 20 வருஷத்துக்கு அப்புறம் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா, ஃபியூச்சருக்கு வந்திருக்கான்ட்டு. ஆனால் ஹீரோ கண்ணை தவிர இவ யாரு கண்ணுக்குமே தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க மியூசிக் வச்சு டைம் ட்ராவல் பண்ணி வருவாங்கள்ல ஃபியூச்சருக்கு. அப்போ வரும்போது யாரை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் ஹீரோயின் தெரியவா, மற்ற யார் கணக்கும் தெரிய மாட்டா. அதனால தான் யூஜன் கணக்கு அவள் தெரிஞ்சிருப்பா. ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா அவள் கண்ணை மூடிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு கரெக்டாக ஹீரோட ரூமுக்கு போயிருப்பா. அந்த சீன் தான் அதுக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்க. அவள் வந்து ஹீரோட கிளாஸ் ரூம் போய் பார்க்கும்போது அங்கே ரெப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேராக அந்த பியானோ கான்டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த சீன் தான் அது. அதனால தான் அவள் கிளாஸ் ரூம்குள்ள அந்த ரெப்பை பார்த்துட்டு சோகமாயிருக்கா. ஏன்னா அன்னைக்கு வந்து அவள் அப்போ அவள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருப்பா அந்த ரெப். ஸோ அதனால தான் இந்த கான்டெஸ்ட் பற்றி என்ன டீட்டெயில்ஸ்லாம் அவள் அந்த ரெப் பொண்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பான். அதே மாதிரி அந்த கான்சர்ட் வரணும்னு ஜங் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அவள் அங்கே வரும்போது அவள் வேகமாக யூஜனை பார்க்கணும்னு வந்திருப்பா. அப்போ அந்த மியூசிக் ரூம்குள்ளே இதுக்கு முன்னாடி ஒரு பையனை காட்டியிருப்பாங்களா, ஒரு கிளாஸ்மேட் பையன், அந்த பையன் வந்துடுறான். ஸோ ஃபஸ்ட்டு அவனை பார்த்தனால அன்னைக்கு அவன் கண்ணுக்கு மட்டும்தான் அவன் தெரிஞ்சிருப்பான். அதுவும் அந்த பையன் வந்துட்டு உடனே கிளம்பாம அந்த மியூசிக் ரூம்லேயே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். இல்லைனா கூட இவன் மறுபடியும் வாசிட்டு பாஸ்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஃபியூச்சர் வந்திருப்பா. ஸோ அன்னைக்கு அப்படி சூழ்நிலை ஆனனால அன்னைக்கு இவ யூஜன் கிட்ட வரா. யூஜுன்னு கூப்பிட்டு பார்க்குறா. அப்போ அவனால் இவளை பார்க்க முடியாதுல்ல. அன்னைக்கு இவன் சோகமாக இருந்த நாள் முழுக்கவே யூஜன் பக்கத்துலேயே தான் ஜங் இருந்திருக்கா. அவனுக்கு தான் அது ரியலைஸ் ஆகலை. அன்னைக்கு கூட அவன் மலையில் சோகமாக போயிருப்பான்ல, அப்போ கூட அவன் மலையில் நினைக்கக்கூடாதுன்னு இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கும். யூஜன் ரொம்ப டைம் ஜங்கை மிஸ் பண்ணியிருப்பான்ல, அப்போ எல்லாமே யூஜன் பக்கத்தில் தான் ஜங் இருந்திருப்பா. அந்த மலையில் நினைச்சிட்டு வந்தால அந்த நாளுக்கு அப்புறம் இவ பாஸ்ட்டுக்கு திரும்ப போயிட்டா. அப்போ இவங்க அம்மாவே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா வெளியே மழை பெய்யல, ஆனால் இவ எப்படி மலையில் நினைச்சிட்டு வந்திருக்கான்ட்டு. ஆனால் இவ அவங்க அம்மாவுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ரூம்குள்ளே போய் அழ ஆரம்பிச்சிட்றான். அதுக்கப்புறம்லாம் யூஜனை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கா. ஒரு நாள் பொறுத்துக்க முடியாமல் யூஜனை பார்த்தாகணுன்ட்டு இவ வந்திருப்பா. அந்த அன்னைக்கு தான் அந்த ரெப்பொன்னு வந்து ஹீரோவை கிஸ் பண்ணியிருப்பா. அப்போ இவளால் யூஜன் கிட்ட உண்மை சொல்ல முடியல. யூஜன் வந்து இப்போ நீ வரலன்னா இனிமேல் பார்க்கவே வேணான்னு சொல்லும் போது இவளும் சரின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க அம்மா கிட்ட ரொம்ப அழுதுருப்பா. அதை சொல்லி நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லி இவ பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாமே இவ ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பா. அவளால் யூஜன் இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் யூஜனை பார்க்கணுன்னா அவள் அந்த ஃபியூச்சருக்கு தானே போகணும். அதுவும் இல்லாமல் அவங்க அந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ண போகிறாங்க. அப்படின்னா அந்த மியூசிக் ரூமே இடிச்சிட்டாங்கன்னா இவங்களால இனிமேல் பார்க்கவே முடியாதுல்ல. ஸோ அதை நினச்சி தான் இவ ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கா. ஸோ யூஜன் ஜங்கோட அம்மா கிட்ட கேட்குறான், இப்போ ஜங் எங்கே இருக்கான்ட்டு. ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி அவள் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிருப்பான். என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் போனவ தான். அதுக்கப்புறம் அவள் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரில. இப்போ யூஜன் ஜங்கோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதில் ஜங் வந்து யூஜனோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கான். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து யூஜனோட அப்பா கிட்ட காட்ட அவரும் அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு ரொம்பவே சூப்பராக பியானோ வாசிப்பா. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு கேட்கும்போது அவள் இவளுக்கு நடந்துச்சுல அந்த பியானோ வாசிக்கும் போது ஃபியூச்சருக்கு போய் ஒரு பையனை லவ் பண்ணது, அது எல்லாமே அவள் அப்பயே அவங்க கிட்ட சொல்லியிருக்கா. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா இது சின்ன பொண்ணு விளையாட்டுக்கு சொல்லுது போலன்னு நினச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவள் வந்து இந்த ப்ரொஃபஸர் கிட்ட வந்து, அதாவது யூஜனோட அப்பா கிட்ட வந்து ஒரு புக்கை கொடுத்துருக்கா. இந்த புக்கு இருக்கனால என்னால் ஸ்டடீஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த புக்கை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துருப்பான். அதாவது அந்த டைம் ட்ராவலுக்கு அவள் சாங் ப்ளே பண்ணியிருப்பாள்ல, அந்த சாங் இருக்க புக்கை தான் அவள் ப்ரொஃபஸர் கிட்ட கொடுத்துருப்பான். அந்த புக்குக்குள்ளே யூஜனோட நம்பர் கூட இருக்கும். ஸோ யூஜனோட அப்பா சொல்கிறாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவள் அந்த பழைய பில்டிங்கில் இருக்க மியூசிக் ரூம்
ரூம்குள்ளே போனதா பசங்களா சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவள் எங்கே போனானே தெரிலன்னு சொல்ல, அப்படியே உனக்கு இன்னொரு விஷயம் காட்டுன்னு சொல்லிட்டு அவர் எதையும் எடுக்க போகிறாரு. அப்போ தான் யூஜன் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவள் மியூசிக் ரூம் போய் காணாமல் போயிட்டானா அவள் கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு தான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கணும். அதாவது ஜங் அன்னைக்கு என்ன யோசிச்சிருப்பா, அந்த மியூசிக் கான்சர்ட் நடக்க போது அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை இடித்து ரெனோவேட் பண்ணுவாங்கல்ல, அதை ரெனோவேட் பண்ணிட்டா அந்த பில்டிங்குள்ளே இவளால் பழையபடி டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதனால் அவள் யூஜனை பார்த்தாகணும்னு அன்னைக்கு நைட் அந்த பில்டிங்க்கு போயிருக்கா. அவள் அந்த பியானோ வாசிச்சிருக்கா. ஸோ அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணி கரெக்டாக ஃப்யூச்சருக்கு வந்துட்டானா அந்த டைமில் பில்டிங் இடிச்சிட்டு வந்துருப்பாங்கல்ல. ஸோ கண்டிப்பாக அங்கே ஜங் வந்து இறக்கறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஸோ அப்படி தான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் போல். இது யூஜனுக்கு புரிஞ்சு அவன் உடனே அங்கேருந்து ஓடுறான். இவன் ஓடுறதை பார்த்து இவங்க அப்பாவை சாக்காயிட்டாரு. இந்த சீனை தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பாங்க. ஹீரோ எங்கேயோ சைக்கிளில் வேகமாக போகிற மாதிரி அவன் ஜங்கை தேடி தான் போகிறான். இந்த டைம் அவன் அந்த மிராக்களை நம்பிட்டு போகிறான். கண்டிப்பாக இப்போ நான் வேகமாக போனால் ஜங்கை மீட் பண்ணிடலான்ட்டு. இன்னொரு பக்கம் பாஸில் காட்டினாங்கன்னா ஜங்கும் அவளோட வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா காலேஜுக்கு. அந்த மியூசிக் ரூமில் ப்ளே பண்ணாதானே அவளால் ஃப்யூச்சருக்கு போக முடியும். அப்படியே வீட்டில் காட்டினாங்கன்னா யூஜனோட அப்பா அந்த மியூசிக் புக்கை தர வந்திருப்பார்ல, அவர் அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்க தான் வந்திருப்பாரு, உனக்கு எப்படி அந்த பொண்ணை தெரியும்ன்ட்டு. ஆனால் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு புரியுது, அந்த புக்குக்குள்ளே ஜங் எழுதியிருப்பா, யூஜன் உன்னோட வாழ்ந்த நாட்கள் தான் எனக்கு ரொம்பவே ப்ரீசியஸ் ஆனதுன்ட்டு. அப்போ தான் இவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. ஜங் சொன்னது உண்மைன்ட்டு இவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வேற யூஜன் வேகமாக ஓடி போனால, ஸோ யூஜன் எங்கே போயிருப்பான், கண்டிப்பாக அந்த மியூசிக் ரூம் தான் போயிருப்பான்னு இவருக்கும் தெரியும். ஆனால் இவரும் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காரு. இந்த சீனையும் ரொம்ப பரபரப்பாக காட்டியிருப்பாங்க. 3 பேரும் அந்த மியூசிக் ரூமுக்கு தான் வராங்க. பத்தாவதுக்கு ஃபியூச்சரில் அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு இருக்காங்க. யூஜன் அந்த பில்டிங் கட்ட போகும்போது அவங்க இடிக்கிறனால நிறைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் கட்டி வச்சுருப்பாங்கல்ல கட்டையெல்லாம், அது மாதிரி தான் இருக்குது. இவன் அந்த கட்டை மேலே தான் ஏறி போய் ஜன்னல்லாம் உடச்சி தான் அந்த பில்டிங்குள்ளே போகிறான். கடைசியில் அந்த மியூசிக் ரூம்குள்ளேயே போயிடுறான். அங்கே போய் இவன் பியானோவை வாசிக்க ஆரம்பிக்க சுற்றி அந்த பில்டிங்கே இடிச்சிட்டு இருக்காங்க. மொத்தமாக அந்த பில்டிங்கே இடிஞ்சு தரமட்டமாக போகுது. இவ இருந்தாலும் உயிரை பொருட்படுத்தாமல் அங்கே வாசிட்டு இருக்க. அப்படியே அங்கே ஒரு ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. என்னன்னா அந்த இடத்துல இப்போ ஜங்க காட்டுறாங்க. அதாவது யூஜன் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்துட்டான். அவங்க 2 பேர் முகத்துலையும் அப்படி ஒரு சந்தோஷம். யூஜன் ஜங்குக்காக ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டான். ஜங்கு யூஜன் கிட்ட போகணும் தான் அந்த மியூசிக் ரூமுக்கு ரொம்ப அவசரமாக வந்திருப்பா. ஆனால் இங்கே யூஜனை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்போ யூஜன் சொல்கிறான், நான் தான் சொன்னல நீ எங்கே இருந்தாலும் நான் வருவேன்ட்டு சொல்லிட்டு யூஜன் ஸ்மைல் பண்ண. இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜங் இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் ஸ்டோர் கூட்டிகிட்டு போயிருப்பாள்ல, அந்த ஸ்டோர் 1999 இருந்திருக்கும், அதாவது ஜங்கோட காலகட்டத்தில். அதனால தான் முன்னாடி சொல்லியிருப்பா எனக்கு இந்த ஸ்டோர் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அந்த இடத்துக்கு யூஜனை கூட்டிகிட்டு போய் அவங்களோட சாங் இருக்குல்ல, எவ்ரிடேன்னு ஒரு சாங், அந்த சாங் அவங்க ஹாப்பியாக கேட்டுட்ருக்க. இப்படி ஒரு சூப்பரான ஹாப்பி எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. ஆக்சுவலாக ஜங் எப்பயும் போல் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருந்தானா அவள் கண்டிப்பாக இறந்து தான் போயிருப்பா. ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்கல்ல ஜங் காணாமல் போயிட்டான்னு, அப்போ கூட அவள் ஃப்யூச்சருக்கு வந்து இறந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போ யூஜன் கரெக்டாக யோசிச்சு ஜங்குக்காக போனனால அவங்க 2 பேரோட காதல் ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த எண்டிங் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மூவி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மூவி பற்றினா உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நல்ல படமாக இது அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.